மனோஜ் ஒரு வீட்டை வாங்கியிருக்கிறத கேள்விப்பட்ட அந்த வீட்டோட ஓனர் மனோஜை வந்து பார்த்து சந்திக்கிறாரு. நீங்கள் தான் இந்த வீட்டோட ஓனரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், நான் தான் இந்த வீட்டோட ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கெத்தா சொல்கிறாரு. அந்த வீட்டோட ஓனர் பயங்கரமாக மனோஜை சத்தம் போடுறாரு. யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுவீங்களா? பார்த்தா படித்தால மாதிரி இருக்கிற, கொஞ்சமாவது யோசிக்க மாட்டியா? இந்த வீடு என்னுடையது, நீ யார்கிட்ட வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் ஒருத்தர்கிட்டேருந்து இந்த வீட்டை வாங்கினேன், இருங்க நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கால் பண்ணுறாரு. ஃபோனை எடுக்காமல் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. எப்படி ஃபோன் எடுப்பான்? விற்றவன் இந்நேரம் எங்கே இருக்கானோ யாருக்கு தெரியும்? ஏம்மா, உனக்காவது புத்தி வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை பார்த்து கேட்குறாரு. ரெண்டு பேரும் திருன்னு திருவிழாவில் காண போன மாதிரி விழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே முத்து வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. மனோஜ் திரும்பி பார்க்குறாரு. முத்தை பார்த்துட்டு அதிர்ச்சியாகி நிற்கிறாரு. என்னடா, நான் என்னமோ உன்னைய மிகப்பெரிய அறிவாளி அப்படின்னு நினச்சேன், நீ என்னன்னா இப்படி ஏமாந்து போய் நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு முத்து தன்னோட பங்குக்கு பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நாள் ஜீவாவை கூட்டிகிட்டு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. ஜீவாவும் மனோஜை பயங்கரமாக ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க.